கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோட ஸ்கூலிங்கிலிருந்து இப்போது என்னோட பிஜி ஸ்டடீஸ் வரைக்கும் முடிக்க என் கூட இருந்து போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து என்னோட படிப்பை நல்லபடியாக முடிக்க கிருபை செய்தார். அதே மாதிரி கர்த்தர் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்வார் அப்படின்றத நான் 2 விஷயத்தில் என் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்பிஏல இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஒரு 3 months. அது ஜாப் ஓரியன்ட். நம்ம 3 months நல்ல கம்பெனியில் பண்ணால் அங்கேயே நம்ம ப்ளேஸ் ஆகி ஒர்க் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப்காக நான் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். நானும் நிறையா ஆப்பில் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு சர்டன் டைமுக்கு மேலே எதுவும் கிடைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த எண்டு வரும்போது கரெக்டாக என் ரிலேட்டிவ் அவங்களா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லி எம்டியோட ரெக்கமெண்டேஷனில் நான் அந்த கம்பெனிக்குள்ளே போய் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து சேலரியும் நான் வாங்கி அதுலேருந்து தசம பாகமும் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் என் ஒர்க் விஷயத்துலேயும் அப்படி தான். நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் காலேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அப்பாவோட கம்பெனியோட ஓனருக்கு ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் தேவைப்பட்டாங்க. அவரை என்னை இன்டர்வியூ கூப்பிட்டாரு. நான் இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போகும்போது நிறையா தடை வந்துச்சு. எந்த டிக்கெட்டும் புக் ஆகலை. அப்படியும் கஷ்டப்பட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் உடனே செலக்ட் ஆனாலும் அவங்க ஜாப் ரோலும் சொல்லலை, சேலரியும் சொல்லலை. அதனால் இதுதான் கர்த்தரோட சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். நான் ஒரு ஸ்கேல் வச்சு ப்ரேயர் பண்ணேன். அந்த ஸ்கேல் எனக்கு கிடச்சிதுன்னா இது நீங்கள் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேல் நான் வச்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி நான் என்ன ஸ்கேல் நினச்சிருந்தேனோ அதே ஸ்கேலில் அவங்களா கால் பண்ணி ஜாப் ரோல் சொல்லி இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கேல் சேலரி அப்படின்னு சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் அவர் தான் எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் போயிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த் ஜாப் ஜாயின் பண்ண போகிறேன். இதுக்காக ஜெபிச்ச எல்லாருக்காகவும் தேங்க்யூ. அதே மாதிரி ஆச்சி ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணாங்க, அதுக்காக ஆச்சிக்கு தேங்க்யூ. இதுக்கு மேலே அவர் என் மேலே வச்சுருக்க சித்தத்தை நான் செய்யும்படி எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ. கர்த்தர் தாமே ஆசி. ஜீவனுள்ள சாட்சிக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆராதனைக்கு தொடர்ந்து சண்டே ஸ்கூல் இருக்காது. வருகிற வாரத்தில் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்து சண்டே ஸ்கூல் நடைபெறும் என்பதை நான் அறிவிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு பெண்கள் உபவாசிக்கிறார்கள். பெண்கள் அனைவரும் அதில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். செவ்வாய்க்கிழமை இரவு 7லிருந்து 9 மணி வரைக்கும் வேத வாசிப்பு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அதில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை சபை உபவாசம் நடைபெறுகிறது. அனைவரும் அதில் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சனிக்கிழமை 6வது மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறபடியால் 1ஆம் தேதி, அதனால் காலையில் 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை இங்கே நடைபெறும். அந்த வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட கர்த்தருடைய மேசியும் இங்கே இருக்கும். ஆகையினாலே 1ஆம் தேதி காலையிலே கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறவர்களும் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களும் கம்யூனிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற விரும்புகிறவர்கள் காலை 5:30 மணிக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபையினுடைய சந்தாக்களை நீங்கள் ஒழுங்காக நேர்த்தியாய் செலுத்தி அதை கரெக்டாக வைத்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, தினந்தோறும் காலை 4:45 5:15 வரைக்கும் அருள் பெறுகிறதான ஜெபம் ஜூன் ஆப் மூலமாக நடைபெற்று